பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 20வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என்னை சிநேகிக்கிறவன், glory to God. நாம் கர்த்தரை நேசிக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இரண்டாவது, நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்புமா. அவர் நடத்துகிற பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்களை நீதியின் வழியிலேயும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. glory to God. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உண்மையாகவே தேவனை சிநேகிக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ லார்ட். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வையாக்குவார். தேங்க்யூ லார்ட். முதலாவது, நாம் தேவனை சிநேகிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வழிகளில் அவரை நினைக்கணுங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்முடைய வழிகளில் அவரை நினைக்கிறது கிடையாது. நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து சில காரியங்களை நாம் செய்கிறதுனால தான் அந்த காரியம் வாய்க்காமல் போய்விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். glory to God. இந்த கால வேளையில் நான் கர்த்தரை மட்டும் சிநேகிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். அப்பொழுது கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதை பார்க்க முடியும். நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்புவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை நீதியின் வழியில் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். நியாயமான பாதைகளில் நம்மை நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன். எஸ்ஐயா 49:10 வாசித்து பாருங்கள். அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாயிலும் வெயிலாயிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை எங்கே கொண்டு போய் விடுகிறார்? நீர் ஊற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரால் நாம் நடத்தப்படணும் அப்படின்னா நீங்கள் தேவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்க. நேசித்து பாருங்க, நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மால் நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.